கிளி பவானி கூறியதை கேள்வியுற்ற புறா கண்ணம்மா மிகவும் வருத்தத்துடன் கிளியிடம், உனக்கு இடம்பெற்ற சோக சம்பவத்திற்காக நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் என தனது வருத்தத்தை தெரிவித்தது. பலமாக மாறிய கிளி பவானியை நடுவீதியில் விட்டுவிட்டு சென்ற பயத்தினால் ஓடி ஒளிந்த கழுதை சிதம்பரத்தை கண்டுபிடித்து மர்ம பொருளின் இரகசியத்தை அறிந்து கொள்வோம் என புறா கண்ணம்மா கிளி பவானிக்கு கூறியது. புறா கண்ணம்மாவின் சொற்களை கேட்ட கிளி பவானி மிகவும் மகிழ்ச்சியுற்றது. இருவரும் சேர்ந்து மர்ம பொருளையும் கழுதை சிதம்பரத்தையும் தேடி சென்றார்கள். கிளி பவானியும் புறா கண்ணம்மாவும் வீதியோரமாக சென்று கொண்டிருந்த போது ஒரு மரத்தின் கீழ் ஒருவர் மிகவும் உல்லாசமாக அமர்ந்து கொண்டு விதம் விதமான உணவுகளை உண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார். கிளி பவானியும் புறா கண்ணம்மாவும் அது யார் என்று பார்த்த வேளை அது கழுதை சிதம்பரம். கழுத்தில் பெரிய தங்க செயினும் காலில் பல மோதிரங்களும் அணிந்து கொண்டு காதில் கெட்போனில் பாட்டு கேட்டுக்கொண்டு அரசன் போல வானத்தை பார்த்த வண்ணம் மல்லாக்காக படுத்திருந்தார். இதனை பார்த்து மிகவும் கோபமடைந்த கிளி பவானி ஒரு கல்லை எடுத்து கழுதை சிதம்பரத்தின் தலையில் எறிந்தது. கல்பட்ட வலியால் துடித்து போன கழுதை சிதம்பரம் என்ன நடக்கின்றதென தெரியாமல் எழுந்து நின்று திகைத்து போய் நின்றது. கழுதை சிதம்பரத்தை பார்த்து கோபத்துடன், கிளி பவானி, உனக்கு உதவி செய்வதற்காக நான் பல பிரச்சனைகளை சந்தித்தேன். ஆனால் நீ உனக்கு உதவி செய்தவளை ஆபத்தில் சிக்க வைத்துவிட்டு நடுவீதியில் விட்டு ஓடிவிட்டாய் என கூறியது. கிளி கூறியதை கேட்டு வருந்திய கழுதை சிதம்பரம் மிகவும் வருத்தத்துடன் கிளியிடம், அன்று இடம்பெற்ற சம்பவத்துக்காக நான் மிகவும் வருத்தமுற்றேன். நான் நடுவீதியில் விட்டுவிட்டு ஓடிச் சென்றது உண்மைதான். ஆனால் உனக்கு இடம்பெற்ற துன்பத்தை ஏற்றுக்கொள்ள இயலாமல் நான் மறுபடியும் திரும்பி வந்தேன். அவ்வேளை நீ பலமாக மாறி கீழே கிடந்தாய். உனது அருகில் அந்த ஒளி நின்று கொண்டிருந்தது. நான் அந்த ஒளியிடம், நீ யார், ஏன் எனது நண்பனை இவ்வாறு பலமாக மாற்றினாய் என்று கேட்டேன். அதற்கு அந்த ஒளி என்னிடம் எதுவும் பேசவில்லை. மிகவும் கோபமுற்ற நான் மறுபடியும் அந்த ஒளியிடம், ஏன் எனது நண்பனை இவ்வாறு செய்தாய் என்று கேட்ட வேளை அந்த ஒளி என்னிடம், நான் ஒரு ஏலியன். நான் பூமிக்கு மேலால் சென்று கொண்டிருந்த வேளை எனது விமானத்தில் இடம்பெற்ற இயந்திர கோளாறு காரணமாக கீழே விழுந்து விட்டேன் என்றது. தொடர்ந்து பேசிய அந்த ஒளி, பூமியில் தவறி விழுந்த நான் எனது சுயநினைவை இழந்து மயங்கி விட்டேன் என்றது. அதற்கு, எனது நண்பனை ஏன் பலமாக மாற்றினாய் என்று கேட்டபோது அதற்கு அந்த உருவம், என்னை மயக்கத்திலிருந்து யார் எழுப்புகின்றார்களோ அவர்கள் எனது மனதில் என்ன ஆசை உள்ளதோ அதை போலவே மாறிவிடுவார்கள். நான் மயங்கிய நிலையில் இருக்கும்போது எனக்கு மிகவும் பசியாயிருந்தது. அதனால் ஏதாவது உண்ண வேண்டும் என்று எனது மனதில் தோன்றியது. அதனாலேயே என்னை கிளி பவானி தூக்கத்திலிருந்து எழுப்பும் போது பலமாக மாறிவிட்டது என கூறியது. இவ்வாறு நடந்தவற்றை கிளி பவானிக்கு விளக்கி கூறியது கழுதை சிதம்பரம். இடம்பெற்ற சம்பவங்கள் அனைத்தையும் அறிந்த கிளி பவானி கழுதை சிதம்பரத்திடம், தற்போது அந்த ஏலியன் எங்கே, நான் மறுபடியும் கிளியாக மாற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது. அதற்கு கழுதை சிதம்பரம், வந்த ஏலியன் தற்போது என்னுடன் தான் தங்கியுள்ளது. நீ மறுபடியும் கிளியாக மாற என்ன செய்ய வேண்டும் என அதனிடம்தான் கேட்க வேண்டும் என்றது. கழுதை சிதம்பரம் கூறியதை கேட்ட கிளி பவானியும் புறா கண்ணம்மாவும் கழுதை சிதம்பரத்துடன் இணைந்து ஏலியனை பார்க்க சென்றார்கள்.